3000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் வந்து ஒரு ஃபிலிம் சாங்ஸ் அப்படின்னா ஒரு 400 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஒரு கிங் ஆஃப் கானா. கானானா தேவா சார். ஆனால் இவ்வளோ இருந்தாலும் வந்து எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. தேவா சார், கேள்வி என்னன்னா, இவ்வளோ பாடல்களில் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எல்லா பாட்டு நீங்கள் தான் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் மனசு பிடிச்ச ஒரு பாட்டு, அதை அப்படி கேட்டவுடனே மனசு ஒரு மாதிரி ஒரு பண்ணுற ஒரு பாட்டு அப்படின்னா என்ன பாட்டுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். எல்லா பாட்டும் என்னுடைய குழந்தைங்க தான். எந்த பாட்டை சொல்றதுன்னு புரியல. இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்குமே ஒரு உலகத்திலேயே ரொம்ப வசத்தின்னு சொன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா தான் அவங்களுக்கு வசதி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அம்மா பாட்டு. அந்த பாட்டு நேற்று நான் ஒரு ஃபேஸ்புக் கம்பெனிக்கு போயிருக்கும்போது அங்கே பிரியதர்ஷினி அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், ஒரு 2 சூட்கேஸில் எங்கள் வாழ்க்கையை சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இங்கே கொண்டு வந்துட்டோம். எங்கள் வாழ்க்கையை இங்கே கொண்டு வந்துட்டோம். 2 சூட்கேஸ். அப்போது இங்கே வந்து இருக்கும்போது தான் தெரியுது, அம்மா நை 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 நைன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டா, ஏண்டி என்னம்மா இது இவ்வளோ நேரம் தூங்க, போகிற இடத்துல இப்படிதான் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா கூட, ஏமா உடம்ப பார்த்துக்கம்மா, ஏமா இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படின்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த அமெரிக்காவில், இந்த யூஎஸ்ஏல எதை வேணாலும் வாங்கலாம், நாங்கள் எல்லாம் வசதியாக தான் இருக்கோம். ஆனால் அம்மாவை வாங்க முடியல, அந்த திட்டை கேட்க முடியல. அந்த நைட் அப்படி ஒரு தாயை நாங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் மிஸ் பண்ணோம். அந்த வார்த்தை எனக்கு சொல்லும்போது ரொம்ப பிடிச்சது. அதனால அந்த அம்மா பாட்டு இருக்கு, நான் கம்போஸ் பண்ண பாட்டு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும், நீயும் அம்மாவை வாங்க முடியும். 1000 உறவு உன்னை தேடி வந்தேன் நின்றாலும் தாய் போலே தாங்க முடியும். உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும். அம்மா பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்ப. இளவற்றமான பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்துடுவான். நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ குடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறிவிடும். உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னு தாயடா. மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவம் தான். உன்னை பெற துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பம். சூரியனை சுத்திக்கிட்டே தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை
நுட்பமாய் தொட்டு ரசிப்பா. பேதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொல்ல. என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொல்ல. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மா.